வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறமாவும் பசுபதி 2 நாளில் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணதுனால காவேரி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. பசுபதியால் திரும்பவும் நமக்கு பிரச்சனையே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க காவேரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும். ஆனால் திடீர்னு இப்படி பசுபதி வந்து முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி போகிறாங்க காவேரி. அப்பா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னோட வாழ்க்கையே இன்னைக்கு நாசமாக போனதுக்கு காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க காவேரி அந்த பசுபதி கிட்ட. விஜய் வீட்டில இருந்து வந்து பேசின பாட்டி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க சித்தியும் வந்து பேசினதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த பசுபதி தான். பசுபதியை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது விஜய் வந்து காவேரி கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வாழ்க்கையில முழு பிரச்சனைக்கும் காரணமானவன் பசுபதி தான். திரும்ப வந்துட்டானே, அவனை எப்படியாவது உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பவும் காவேரி என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பெயில வந்திருக்க பசுபதி எங்களையும் எங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிருக்கான். ஸோ நீங்க தான் அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்டா வந்து எழுதி கொடுத்துட்டு வராங்க காவேரி. ஒரு பக்கம் வந்து குமரனை பார்த்த பாட்டி, என்னடா குமரன் இவன் உள்ளதானே தூக்கி வச்சிங்க, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, அதுதான் ஒண்ணுமே புரியல பாட்டி, ஜாமீன் மூலியமா வெளியில வந்திருக்கான், எப்படிதான் வெளியில விட்டாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க. பசுபதி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போன விஷயம் வந்து கங்காவுக்கு வந்து தெரிய வருது. இதனால ரொம்பவே அப்செட் ஆறாங்க. என்னங்க சொல்றீங்க, உண்மையாலுமே பசுபதி இங்க வந்தானா, என்னாச்சு, அவன் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவா கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி இருக்கான், நம்மளையும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையும் போட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேக்குறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டா இனிமேல்ட்டு இவனால வந்து நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட இருக்க கங்காவை பார்த்து குமரன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத கங்கா, எல்லாமே சரியாயிடும், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதலாக வந்து பேசிட்டு இருக்காரு குமரனும். ஒரு பக்கம் பாட்டிமா பார்த்தீங்கன்னா இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு விஜய் பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா விஜய், நான் இதுக்கு தான் வந்து தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், இப்போ எதனால் வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு பாத்தியா, எல்லாம் அந்த காவேரியால தான். பாட்டி நீங்களும் திரும்ப திரும்ப புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இவன் வந்ததுக்கு காவேரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னாலும், விஜய் இது கூடவா உனக்கு புரியல, இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்க, இப்ப என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா, காவேரியை விட்டு நீ விலகி வந்தா மட்டும்தான் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான்ப்பா, அதனால தயவு செய்து சொல்றேன்ப்பா, இதுல இருந்து ஒரு முடிவு கிடைக்குன்னா நீ இதுல இருந்து விலகிதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவமடைகிறாரு விஜய். இன்னொரு பக்கம் விஜய் பார்த்த சித்தியும், ஆமாப்பா பாட்டி சொல்றது எல்லாம் கரெக்டு தானே, இவ்வளோ நாளைக்கு இதை மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கா, ஆனால் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனை ஏற்படும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தானப்பா இருக்கும், அந்த பசுபதி வேற ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்குப்பா, பாரு தூக்கி வச்சு 2 நாள்லயே வெளில வந்து நிற்கிறான், சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்பவே பயமா இருக்குப்பா, அவனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜயை பார்த்தே, என்ன கல்யாணி நின்று புரியாம பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, என்ன நம்மள மீறி அவன் என்ன பண்ணிட போறான் நம்ம பேரனை, இல்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத கல்யாணி, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ராதா நீ அம்மா உள்ள கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த தருணத்துல பாட்டிமா என்ன சொல்றாங்க, ஆமா நான் சொல்றது உங்களுக்கு எதுவுமே புரியாது, என்னோட வாயை அடைங்க. தருணத்துல தாத்தா என்ன பண்ணாரு, விஜயை பார்த்து, நீ ஒன்றும் வருத்தப்படாத விஜய், எல்லாமே சரியா போயிடும், பாட்டி பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜயை பார்த்து சமாதானப்படுத்துறாரு. அப்பா விஜய், நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு காவேரியை போய் கூப்பிட போனீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு இருக்காரு விஜய். என்னப்பா சொல்ற என்கிட்ட, அன்னைக்கு ஏற்கனவே என்ன சொன்ன, காவேரி கிட்ட நான் பேசிட்டேன் தாத்தா, காவேரி என் கூட வர சம்மதிச்சிட்டான்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக காவேரி மாற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, தெரியல தாத்தா, அதுதான் எனக்கும் ஒன்றுமே புரியல, நான் வந்து காவேரியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட நல்லா தெளிவாக பேசிட்டேன், என் கூட அனுப்பலைன்னா நீ என்ன காவேரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி கிட்ட கேட்கும் போதே சொன்னான், கண்டிப்பாக நான் அதையும் மீறி உங்க கூட தாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடிவை சொன்னா தாத்தா, ஆனால் அதுக்கப்புறம் எதுக்காக அவன் மாற்றி பேசுனான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு விஜய். காவேரியோட அம்மா தான் காவேரியை அனுப்ப மாட்டேன்றாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே அப்செட்டாக வந்து மேலே போயிடுறாரு. விஜய் ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க தாத்தா, நான் வேணா போய் அங்கே போய் பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஐயோ வேண்டாம் தாத்தா, நீங்கள் எதுக்காக எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் வேற உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்செட்டாக இருக்காரு, எதனால காவேரி இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோடய வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து குமரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜய். என்னாச்சு ப்ரோ, எதுக்காக காவேரி என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியல விஜய்,
விஜய் எதனால் காவேரி இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பசுபதியோட அந்த பேச்சும் வருது. பத்தி வீட்டுக்கு வந்ததையும் அங்கே வந்து மிரட்டிட்டு போன விஷயங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு பயங்கரமாக கோவம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பசுபதி வந்துட்டு போனதையும் இங்கே நடந்த விஷயங்களை பற்றியும் வந்து குமரன் கிட்ட வந்து சொல்கிறாரு விஜய். சாரி ப்ரோ, எங்களால் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சாரி கேட்குறாரு. ஐயோ என்ன ப்ரோ, எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்க வேற, நான் வேற கிடையாதே ப்ரோ. எல்லாருமே ஒரே குடும்பத்துல சேர்ந்தவங்க தானே. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வந்து நின்னீங்கல்ல. அதே மாதிரி தானே உங்களுக்குன்னு ஒண்ணுன்னா நான் வந்து இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வந்து பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, அதுக்காக சொல்லல. பசு பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. எங்க மூலியமா தான் அந்த பசு பத்தியே உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த உங்களுக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. எங்களால் தானே பசு பற்றி உங்களுக்கு தெரிய வந்து அதனால தானே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. திரும்ப திரும்ப பாருங்கள், அவன் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. குமரன் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? எனக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒன்றா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் அந்த இடத்துல. சரி ப்ரோ, காவேரி வீட்டில் தான் இருக்கா போலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை ப்ரோ இப்போ தான் இங்கே வெளியில் கிளம்பி போனா போல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்க, ஏதாவது தெரியுமா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, எனக்கு தெரியல ப்ரோ, பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா போல, எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் இவன் எங்கே தனியாக கிளம்பி போயிருப்பா? ஒருவேளை பசுபதியால் இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காரு விஜய். ஓகே, என்ன பண்ணுறது, மனசும் கேட்க மாட்டேங்குது. எதனால தான் அவன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா, நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலே அவகிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு விஜய் அங்கேருந்து. கிளம்பி போகிறத பார்த்தா பாட்டி சித்தி 2 பேருமே எங்கப்பா போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, பக்கத்தில் தான் ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. இந்த நேரத்தில் அப்படி என்னப்பா வேலை? இந்த நேரத்தில் நீ எங்கேயும் வெளியில் போகாதப்பா விஜய், அந்த பசுபதி இன்னைக்கு தான் வந்து மிரட்டிட்டு போனா, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறத கேட்ட விஜய் சொல்கிறாரு. என்ன பாட்டி நீங்கள், அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க பாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு விஜய். எல்லாம் வெளியில வந்த விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து பார்க்குறாரு. விஜயை பார்த்ததும் காவேரி அப்படியே வந்து கண்டுக்காத மாதிரி நடந்து போகிறதும் இதை பார்த்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கத்தி சொல்கிறாரு. வேற வழி இல்லாமல் காவேரியும் நிற்க, ஏய் என்னாச்சுடி உனக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணுறாரு, காவேரி பார்த்து ரொம்பவே எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேள்வி கேட்க, என்னடி நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தாண்டி போயிட்டு இருக்க நீனு, அங்கே என்னவோ தான் அம்மா இருக்காங்க அதனால இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருக்க. தான் அவங்க அம்மா இருந்தாங்க, ஏதோ நீ வார்த்தையை விட்டா சரி, நானும் வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்போ நான் தனியாக தானடி இருக்கேன், என்கிட்ட என்னடி இது மாதிரி நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. பாருங்க, நான் அம்மாவுக்காகலாம் எதையும் பேசல, நான் உங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து பேசியிருக்கேன். என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ என்ன புதுசு புதுசாக பேசிட்டு இருக்க? 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நீ என்னை பற்றி யோசிக்கலாம், என்னை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாருங்க, என்னால் நீங்கள் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், என் வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் பார்த்து சொன்னதும் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, காவேரி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நைட்டு பேசுகிற வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமாக தானே பேசிகிட்டு இருக்க, எங்கள் வீட்டுக்கு வரதை பற்றி சந்தோஷமாக தானே பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் என்னாச்சு உனக்கு? உங்களை பற்றி யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அதனால தான் நான் விலகி போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு கோவப்படுறாரு விஜய். இவ்வளோ நீ என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சடனாக வந்து காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு, காவேரி எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியுமா சொல்லு, எனக்கே தெரியும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட நீ இதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையாக தெரியுமா இருந்தேன், என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் விஜய், என்னை விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து வருத்தப்படுவீங்க, அதுக்கப்புறமா எல்லாமே சரியாக போயிடும், தயவு செய்து என்னை விட்டு விலகி போயிடுங்க. நான் அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன்னா அந்த பசு பற்றி நம்ம 2 பேரோட வாழ்க்கையில் வந்து திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அது உங்களை தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி நீ லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, வேற நீ வேறவா காவேரி, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நின்னல, அப்போ உனக்காக யார் வந்து நிற்பா, நான் தானே வந்து நிற்பேன். பசு பற்றி என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து என்னோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அது எப்படி நீ சொல்கிறத என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது, நீ சொன்னால் உன் வாழ்க்கையை விட்டு நான் விலகி போயிடணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே போல்டாக வந்து பேசுகிறாரு காவேரி கிட்ட விஜய். அப்புறம் காவேரி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருடி,
நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், நான் விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க காவேரியும். என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி ஒன்றுமே புரியல, எதுக்காக இவ வந்து இப்படிலாம் வந்து பேசிட்டு போறா? ஒருவேளை உண்மையான காரணம் இதுதான் இருக்குமோ, ஒருவேளை பசுபதியால் நமக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதனால இவ விலகி போகிறாளோ? எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக வராரு விஜய். வீட்டுக்கு போனதும் தாத்தாவை பார்த்த விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, காவேரியை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து கேட்டுறாரு. அம்மா தாத்தா, இப்போ தான் காவேரியை வந்து பார்த்துட்டு வந்தேன், எதுக்காக காவேரியும் கூட வரலையாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி சித்தி 2 பேரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜய் பேசுகிறத. என்ன தாத்தா அந்த காவேரி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, என்ன தாத்தா பசுபதியால் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து விலகி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்து வந்து விஜய் எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாரு. காவேரி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தா. தெரியல தாத்தா, நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசியிருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்க தருணத்தில் அங்கேருந்து வராங்க பாட்டி. காவேரி எல்லாம் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்காப்பா, உன்னோட வாழ்க்கையிலேருந்து அவள் விலகி இருக்கணும்னு நினைக்கிறா, எதனால், நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே அவள் இந்த முடிவு எடுத்திருக்கா, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கா விஜய், அவளை ஃப்ரீயாக விடு, டிஸ்டர்ப் பண்ணாமல் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்ற நீங்கள் என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் கல்யாணி, நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்ச நாளாகவே வந்து காவேரி வந்து பிடிக்காத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கி, அவள் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரியே வந்து நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. என்னங்க நீங்கள் என்னோட பேரை சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, அந்த வகையில் தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து ரூமுக்கு போனதும் இந்த பக்கம் பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ உண்மையில தான் கல்யாணி சந்தேகமாக இருக்குது. என் மேலே என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, வேற என்ன இப்போ காவேரி இப்படிலாம் வந்து திடீர்னு பேசுறதுக்கு காரணம் நீ ஏதாவது இருக்குமோ, காவேரி கிட்ட ஏதாவது நீ போய் பேசிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு, போங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, சமாளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, அந்த பசுபதி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனான்ல, எப்படி அவனை வெளியில் விட்டீங்க, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமாவும் எப்படி அவன் ஜாமீனில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்த மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா காவேரி, நீ மட்டும் எதுக்காகம்மா தனியாக போயிட்டு வந்த, என்னையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம், நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, என்ன மாமா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிம்மா, போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வீட்டில் உள்ளவங்களும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம வீட்டில் வந்துட்டு இது மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு வீட்டில் உள்ளவங்களாம் வந்து பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்னம்மா, அவன் பாட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம பாட்டுன்னு சும்மா போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவனை பற்றி தான் நம்ம பார்த்தோம்ல, அவன் எவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், எவ்வளோ மோசமானவனாக இருக்கா, திரும்ப எதுக்காகடி அவன் வழியிலே நம்ம போகணும், நம்ம பாட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல, நம்ம அமைதியாக இருந்தாலும் எங்கம்மா அவன் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா அவளை திட்டுற, அவள் பண்ணது சரிதாம்மா, அந்த பசு பற்றி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, அவனை வந்து உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினா தான் அவன் அடங்குவான் அப்படின்ற மாதிரி வந்து கங்காவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரியை வந்து பார்த்து பேசுகிறாரு குமரன். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி, எதுக்காகம்மா இப்படி நடந்துக்கிட்ட விஜய்க்கு, விஜய் பாவம் இல்லைம்மா, எதுக்காகம்மா விஜய் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. இல்லைம்மாம்மா, அவங்களுக்கே தெரியும் இல்லை இங்கே நடந்த விஷயங்கள்லாம், நடந்த பிறகும் அவர்கிட்ட நான் எப்படி வந்து ஃப்ரீயாக பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்மளால் அவர் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டாரு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசுகிறாங்க. விஜய் எனக்கு கால் பண்ணியிருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, ஆமாம் மாமா, நான் பார்த்துட்டு தான் வரேன், வழியில் என்னை பார்த்தாரு, என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியும். இதுதான் நிவின் கிட்ட பேசுகிற விஜய் ரொம்பவே மனசுடைஞ்சு பேசுகிறாரு. ரொம்பவே மனசு தாழ முடியாத நிவின் என்ன பண்ணுறாரு, நடந்த விஷயங்கள் ஒன்றுத்தையும் விஜய் கிட்ட வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறமா தான் விஜய்க்கு எல்லாமே புரிய வருது. அப்போ வந்து நடந்த எல்லாத்துக்குமே காரணம் வந்து சித்தி பாட்டி 2 பேரும் தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால் வந்து வீட்டில் கேட்டு பிரச்சனை பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் அதோட பாதிப்பும் பார்த்தீங்கன்னா காவேரியை தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நிவின் வந்து சொல்கிறாரு. விஜய், காவேரி வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு மனசு கேட்கல, நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் இப்போ சொன்னேன் அப்படின்றாரு. அதனால் திரும்பவும் அதை பற்றி ஏதாவது பிரச்சனை வரப்போது, திரும்பவும் அது காவேரியை வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எல்லாமே புரிய வருது. அப்போ காவேரியும் காவேரி வீட்டில் உள்ளவங்களும் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு முழு காரணம் பாட்டியும் சித்தியும் தானே அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ரொம்பவே வந்து குழப்பமடைகிறாரு, ரொம்பவே அப்செட் ஆகிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம எப்படி பாட்டிக்கிட்ட பேசுறது, காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் கோவத்தோட பாட்டிக்கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து பேசி முடிக்கிறாரு.
சொல்கிறாரா, இல்லை காவேரி கர்ப்பமாக இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறது மூலிமா பாட்டி சம்மதிச்சு அதுக்கப்புறம் பாட்டியை போய் காவேரியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.